आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. ஜட்டாயு ஒரு பறவையா பிறந்தவர். ராமனுக்கு எப்பேற்பட்ட தொந்து புரிந்தார். சீதையை காப்பாத்துறதுக்காக உயிரியை விட்டார் இல்லையோ, அவருக்கு மோட்சமே கொடுத்துட்டார் ராமன். புள்ளம்பூதங்குடின்னு ஆச்சரியமான ஊர். கும்பகோணம் பக்கத்துல போனீங்கன்னா புள்ளம்பூதங்குடி. அதே காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா திருப்புட்குழிங்கிற ஊர் இருக்கு. புல்லுன்னா பறவை, குழின்னா குழி. இந்த பறவை அரசரான ஜட்டாயு உயிரை விடுறார், தகனம் பண்றார் ராமன் அவருக்கு. அதான் புல் குழி. அந்த குழியில போட்டு பறவைக்கு தகனம் பண்ணிட்டு, நீ கண்டிப்பா மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் ஆகிதாக்னேச்ச யாகதி யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேச்ச யாகதி மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். நான் சொல்றேன் மோட்சத்துக்கே போம். பறவை அனுப்பிச்சு வச்சார் ராமன். இப்ப பாருங்க, பறவை பிறவி கிடைச்சிருக்கணும்னா பாபத்தினால தானே கிடைச்சிருக்கும். அப்ப எப்படி மோட்சம் கிடைச்சது? மனுஷனுக்கே மோட்சம் கிடைக்கல. ஆனா பாப பிறவி பறவை பிறவி எடுத்துட்டு முக்தி அடைஞ்சிட்டாரே. பாப பிறவி விதுரனா பிறந்துட்டு எல்லா உபதேசம் பண்றாரு. பாபத்தினால பிரகலாதனா பிறந்துட்டு ஓஹோன்ற பக்தனா இருந்திருக்கானே. எப்படி சாத்தியமாயிருக்கணுமோ இல்லையோ? சாத்தியமாகும். பாபத்தின் அடியாக பாப பிறவி எடுத்துட்டாலும் பாபத்தோட தான் முடிஞ்சு போகணுங்கிற தேவையே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. ஜீவ சுவாதந்திரியம்னு பகவான் ஒன்று கொடுக்கிறார். அப்படின்னா நாம் யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கலாம்ங்கிற ஒரு சுவாதந்திரியம் அதை நமக்கு பெருமான் கொடுத்துருக்கார். நான் பாபத்தினால பிறவி எடுத்துட்டா கூட பிரகலாத நாட்டம் நன்கு முடிவெடுத்து பக்தனாத்தான் இருக்க போறேன்னு வாழலாம். புண்ணியத்தினால புரிவெடுத்தா கூட தப்பா முடிவெடுத்து தப்பான வழியிலையும் வாழலாம். ரெண்டும் உண்டு. அதுக்கும் உதாரணம் சொல்லிவிடுறேன். ஒரு புண்ணிய பிறவி தேவ பிறவி எடுத்தான். ஒரு காக்கை வடிவத்தில் இருக்கிறவர் ஜெயந்தன் அவனுக்கு பேர். நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீள். சித்திரகூடத்துல ராமன் இருக்கிறச்சே சீத்த மடியில ராமன் தலையை வச்சு தூங்கிட்டார். அப்ப காக்கை வடிவத்துல ஜெயந்தன் ஒருத்தன் வந்து சீத்தையினுடைய மார்புல அழகால கொத்தினான். அதை ஒரு தரம் ஓட்டி பார்த்தா சீத்தை, 2 தரம் ஓட்டி பார்த்தா. அவன் ஓடுறதா இல்லை, வேணும்னு சீத்தை பேர்ல இருக்கிற ஆசையால வந்து குத்துறான். அவ அப்புறம் ராமனை எழுப்பிட்டா. எழுப்பின ராமன் நிமிந்து பார்த்து, என்ன இந்த காக்கை இந்த பாடுபடுத்துறது? ஒரு தர்பத்தை உருவினார், பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் பண்ணி பின்னாடி விட்டார். அது சுத்துன்னு சுத்தித்து தப்பிக்கிறதுக்கு முடியல. கடைசியில தவறென்னான்னு உணர்ந்து ராமன் காலில் வந்து விழுந்தது. இந்த பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என் அழைப்ப ஆத்திரமே அவன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப இந்த காக்கை அசுரன் இப்ப சொன்னேன், அவன் அசுரனே இல்லை, அவன் தேவேந்திரனுக்கு பிள்ளை. எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா தேவேந்திரனுக்கு பிள்ளையா பிறந்திருப்பான். ஆனா ஏன் சீதையினுடைய மார்பல வந்து அழகால கொத்தணும்? இந்த தீமை புத்தி வரலாமா? அவன் பிறந்தது தேவனா பிறந்திருக்கான், ஆனா எவ்வளவு பெரிய தப்பு பண்றான் பாருங்க. பிறந்தது பிரகலாதனா பிறந்திருக்கான், எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாருங்க. இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆமா பாதிக்கும், பாபம் பாதிச்சு பாப்ப பிறவித்தான் கொடுக்கும். ஆனா பாபிஷ்டனாவே முடிஞ்சு போடணுங்கிற தேவையில்லை. புண்ணியம் பாதிப்பை ஏற்படுத்தி புண்ணிய பிறவி கொடுக்கும், ஆனா புண்ணியசாலி எல்லாம் நல்லவனாத்தான் இருந்துடுவாங்கிற தேவையில்லை. எப்படி இந்த ஜீவன் முடிவெடுக்கலாம்? அந்த ஜீவ சுவாதந்திரம் தான் உலகத்துக்கே ஆதாரம். பகவான் அதை நமக்கு கொடுத்துருக்கார். நாம யோசிச்சு நல்லவனா இருக்க போறோம்னு உறுதி எடுத்துனுட்டா எந்த பாபமும் ஒன்றும் பண்ணாது. நீங்க ஒண்ணு கேட்கலாம், யோசிச்சு முடிவெடுத்தா போருமா சுவாமி? பாவம் இமாச்சலமாட்டம் இருக்கே, மலையாட்டம் இருக்கிறச்சே பண்ண முடியுமானால் அதற்குத்தான் முடிவெடுத்தவன் பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்றான். பண்ணி நான் பாபத்திலேருந்து விடுதலை அடையணுங்கிற முடிவு எடுத்துட்டேன், ஆனா என்னால விடுதலை அடைய முடியாது, அதை தேவரீர் தான் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். அப்படி சரணாகதி பண்ணவனுக்குத்தான் கண்ணன் சொல்றார், சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. நீ எல்லாத்தையும் விடு, என்னையே பற்று,
பற்றினியானா உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. இது கண்ணனுடைய வார்த்தை. அப்ப நாம சரணம்னு சொல்லிட்டோம்னால் எத்தனை பாப்பமா இருந்தாலும் அத்த பெருமாள் போக்கி விடுறார். புண்ணியத்தையும் போக்கிடுவார், பாவத்தையும் போக்கிடுவார். ரெண்டும் தொலைஞ்சாதான் மோட்சம் போலாம். ஒன்னு நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய புண்ணியம் இருந்தா சொர்க்கத்துக்கு வேணா போலாம், நிறைய பாபம் இருந்தா நரகத்துக்கு போலாம். பாவம் புண்ணியம் ரெண்டும் இருந்தா மனிதனா பிறப்போம். பாவத்தையும் புண்ணியத்தையும் தொலைச்சுட்டா தான் முக்தி அடைய முடியும். ரெண்டுமே இருக்கக்கூடாது. இதன் பலமும் இருக்கக்கூடாது, அதன் பலமும் இருக்கக்கூடாது. அடுத்த பிறவி எடுக்கிறச்ச எப்படி ஆறுது? இப்போ எல்லாரும் பணத்தை கையில் எடுத்துன்னு போய் செலவழிக்கிறது இல்லையா? யாருக்கு ஒரு அட்டை கொடுத்துட்டா, அந்த அட்டையை அப்படி கிழிச்சோன்னு வச்சுங்க, எல்லா செலவும் அழிச்சுடலாம். அதுக்கு இப்போ எங்கேயான தங்கணுன்னாலும் அதுதான், சாப்பிட்னாலும் அதுதான், உடையெல்லாம் வாங்கணுன்னாலும் அதுதான், எதுக்கும் அதுதான். இப்போ அதில் எங்கள் அட்டையத்தான் வாங்கணுங்கிறதுக்காக நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறா, எங்கிட்ட எத்தனைக்கு எத்தனை செலவழிக்கிறியோ அதனால உனக்கு சில புள்ளிகள்லாம் தரேன். எங்கிட்ட 10,000 ரூபாய்க்கு வாங்கினியானா உனக்கு 100 புள்ளி கொடுப்பேன். எங்க ஆகாய விமானத்தில் பறந்தியானா உனக்கு 500 புள்ளி கொடுப்பேன். அந்த புள்ளிகளை சேர்த்துட்டே வரலாம். சேர்க்க சேர்க்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த புள்ளியை செலவழிச்சு வேணும்னா இதை போல ஒரு குடு பொட்டி வாங்கிக்கோ, புள்ளியை செலவழிச்சுக்கோ. வேணும்னா ஏதாவது இன்னொரு இடத்துக்கு இங்கேருந்து பறந்து போய் இங்கேயோ வடக்க பிருந்தாவனத்துக்கு போய் பார்த்துட்டு வா, ஏதோ ஒன்று சொல்றா. அப்போ அந்த புள்ளிகள் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணதுனால புள்ளி சேர்ந்தது. அந்த புள்ளியை வச்சு நான் சம்பாதிச்சுக்கலாம் இல்லையோ, ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். அதே போலத்தான் நான் ஒரு நல்ல காரியம் பண்ணுறேன், அந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்காக புண்ணியம்னு ஒன்று சேர்றது, அதான் புள்ளி. அந்த புண்ணியத்தை வச்சுன்னு நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் இல்லையோ. ஒரு நல்லத்தை பண்ணால் புண்ணியம் கிடைச்சது, புண்ணியத்தை வச்சுன்னா நன்னா வாழ்ந்துக்கலாம். அதை போல் நானே இந்த அட்டையை கிழிச்சு செலவழிச்சேன்னா ஒரு 500 கிடைச்சது, அந்த 500 வச்சுன்னு இன்னொன்று பண்ணலாம். ஆனால் இதில் ஒன்று அட்டை தொலைஞ்சி படுத்துனாலோ நான் போயிட்டேன்னாலோ அதுக்கப்புறம் வேற யாரும் அந்த புள்ளியை காசாக்க முடியாது, அது முடிஞ்சுது. அதே மாதிரி என்ன நினச்சோட்டான், நான் கர்மம் பாப புண்ணியத்தை சேர்த்துருக்கேன், நான் போயிட்டா பாப கணக்கும் காலாவதி ஆயிடும்னு நினச்சிருந்தான். ஆகவே ஆகாது. ஜாக்கிரதையாக இருந்து அடுத்த பிரிவுல சௌக்கியமாக நம்ம தலையில தான் விழும், எங்கேயும் போகாது. அதுக்குத்தான் பெருமாளே கணக்கு வச்சுருக்கார். பெரிய பெரிய கணிப்பொறி வங்கியில் நம்ம ஒரு லட்சக்கணக்கான இந்த ஊரில் இருக்கிற ஒரு வங்கி போனீங்கன்னா ஒரு 10,000 பேரான கணக்கு வச்சிருக்க மாட்டாளா? அதில் தப்பி தவறி நான் 1000 ரூபாய் என் கணக்குக்கு போடுறதுக்கு பதில் அவர் கணக்கில் எழுதிட்டா. எழுதின உடனே சுவாமி தெரிஞ்சின்றார், காசோலை எடுத்துன்னு போனார், 1010ன்னு எழுதினார், வாங்கிட்டு வந்துட்டார். அந்த நிமிஷமே வாங்கிட்டு வந்துடணும், விட்டுவிட்டா அவள் கண்டுபிடிச்சாலும் முடிச்சுட்டு இல்லையோ. ஆனால் இது வேற கணக்குக்கு போச்சுன்றாரே. இதே மாதிரி ஒருவேளை நான் ஒரு தப்பு பண்ணா ஏதானு என் எழுத்து வீட்டுக்காரருக்கு அந்த கணக்கு போயிடுமா சுவாமி? லட்சோபலட்சம் ஜனங்க இருக்காளே, எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கா, சரியும் பண்ணிட்டு இருக்கா. நமக்கு ஒரு ஆசை, அவள் பண்ணுற புண்ணியெல்லாம் என் கணக்குக்கு வந்துருமா, நான் பண்ணுற பாவம்லாம் அவன் கணக்குக்கு போயிடுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மாற்றி நினச்சக்கூடாது. நான் பண்ணுற பாவம்லாம் இன்னொருத்தன் கணக்கு போடணும், வேற ஒருத்தன் பண்ணுற புண்ணியெல்லாம் என் கணக்குக்கு வந்துடணும். இப்படி வருமானா தப்பே பண்ணுறது இல்லை பகவான். அதுக்கு தான் அவரே இந்த கணக்கை வச்சுருக்கார். வேற யார்கிட்டையானு கணக்கு கொடுத்தா தப்பா போயிட்டாலும் போயிடும். சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவார், யமதர்மராஜன் கணக்கு வச்சுப்பார். ஜாகிரதையா இந்த கணக்கு எந்த புஸ்தகத்தில் இருக்கு? நம்ம ஒத்தத்தருக்கும் பாபம் புண்ணியம்னு சொன்னீரே, எந்த புத்தகத்தில் எழுதியிருக்குன்னா எதுக்குன்னா அதை போய் திருடின்னு வந்துடலான்னு. அதை எடுத்துன்னு வந்தாச்சுன்னா கணக்கே தீர்ந்து போடுமோன்னார். அவர் அதெல்லாம் எழுதுறதே இல்லை, எந்த கணிப்புரியும் இல்லை. சர்வேஸ்வரன் கடவுளுடைய திருவுள்ளத்திலேயே எழுதப்பட்டிருக்கு. அவர் தன் உள்ளத்திலேயே கணக்கு வச்சிருக்கார். இவனுக்கு இதது இதது இதது, இந்தந்த பாபத்துக்கு இந்த தண்டனை, இந்தந்த புண்ணியத்துக்கு இந்த பரிசு அவரே வச்சுருக்கிறதுனாலே காணாமலும் போக முடியாது. இல்லையே, நாங்கள் நாடகங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஏதோ யமதர்மராஜன் ஒரு புஸ்தகம் வச்சிருப்பார், அதை அப்பப்போ தொலைச்சிருவார். தொலைச்சிட்டு பூலோகத்தில் வந்தெல்லாம் அதை தேடுவார்னா நாடகத்துக்கெல்லாம் அதெல்லாம் சரி, அது உண்மை இல்லை, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதும் இல்லை. ஒரே இடத்துல தான் பாப புண்ணியம் இருக்கு. வாஸ்தவம், யமதர்மராஜன் கணக்கு வச்சுட்டு இருக்கார். அவள்லாம் கணக்கு என்ன புஸ்தகமாமா எழுதி வச்சுப்பா? நம்மாட்டமா புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டு காணா போக்கிட்டா படிக்க தெரியாது போகிறது. அவர்கள் அத்தனைக்கு இருக்கிற சக்திக்கும் சாமர்த்தியத்துக்கும் உள்ளத்துல தான் எழுதி வச்சுப்பா. நமக்கே பல விஷயம் தாராளமாக நினைச்ச மாத்திரத்தில் ஞாபகம் வருது, புஸ்தகமே தேவையில்லை. அப்படி இருக்குச்சு அவளுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்போ. ஒரு கண்ணன் அர்ஜுனனுக்கு 700 ஸ்லோகம் சொன்னார்னா 3.5 மணி நேரம் சொல்லியிருப்பார், 15 நிமிஷத்துல சொல்லியிருப்பார். இந்த பக்கம் கத்தியோட காத்துட்டு இருக்கான், அந்த பக்கம் கேடையத்தோட காத்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் 3 மணி நேரம் 700 ஸ்லோகம் சொல்றதுக்கு யாரான அனுமதிப்பாள சொல்லுங்க? நினைச்ச மாத்திரத்தில் அர்ஜுனன் புரிஞ்சிட்டு இருக்கணும். அதை போல இறைவன் நம் பாப புண்ணியங்கள் அத்தனையும் தன் நினைவிலேயே வைத்திருக்கிறார். இந்த சுழல்லேருந்து வெளியில வர முடியுமானால், நாம் தாழ்ந்த பிறவி எடுத்திருந்தாலும் பாப பிறவியை எடுத்திருந்தாலும் சுழலிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் அந்த உறுதியான முடிவை நான் எடுத்தால் தாராளமா திருந்தலாம். திருந்தவே முடியாதுன்னுட்டால் அப்ப பாபத்தின் பயந்தனத்தானே வால்மீகி திருடனா பிறந்தார். திருடனாவே அழிஞ்சு போட்டாரா? கடைசியில் ராமநாமத்தை பண்ணி ஜபம் பண்ணி பெரிய வால்மீகி ஆயிட்டாரே.
திருடனா பிறந்தவர் வால்மீகியா மாறினார் நம்ப முடியறதா? இன்னைக்கு வால்மீகியை திருடனா எனக்கு நான் வாய் கூசுறது, நான் 4 ஜனம் சொல்றதுக்குள்ள எனக்கு என்ன பாவம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. சுவாமி வால்மீகியை திருடன் நான் சொல்ல போக இது எனக்கு நமக்கு அபச்சாரமா, இப்போ நமக்கு ஏதான பாபம் வந்துமா சொல்றவே கூசுறது இல்லையோ. அப்ப திருடனா இருந்தவர் வால்மீகி ஆயிருக்காருனால் பாபத்தோடு பிறந்தவன் முடிந்து போக வேண்டும்ங்கிற தேவை இல்லை. தாராளமா அவன் திருந்துவதற்கு முடியும். அந்த முடிவை நாம தான் எடுக்கணும். ஜீவ சுவாதந்திரம் இருக்கு, அந்த சுவாதந்திரத்தை பயன்படுத்தி நாம திருந்தறதுக்கு பண்ணணும். இதுவாறு நம்ம பார்த்ததுல என்ன தெரிஞ்சுட்டோம்? மனித பிறவி எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருக்கோம்னு தெரிஞ்சுட்டோம். வந்த இடத்துல என்னென்ன செய்யலாம்? 3 முக்கியமா செய்யலாம். 1, நம்முடைய கர்மங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த கர்மத்தினுடைய பலத்தை அனுபவிக்க வந்திருக்கோம். புண்ணியத்தினுடைய பயனை அனுபவிக்க சந்தோஷப்பட, பாபத்தினுடைய பணியை அனுபவிக்க துக்கப்பட. இது முதல் தேவை, இது முதல் பயன். அடுத்தது, வந்த இடத்தில் மேலும் கர்மங்களை சேர்க்கிறோம். இது 2வது வேலை. முதல் வேலை கர்மத்துக்கு இருக்கிற பயனை அனுபவிச்சு கழிக்கிறோம். 2வது வேலை வந்த இடத்துல கர்மத்தை சேர்க்கிறோம். 3வது வேலை இருக்கு, ஈஸ்வரனிடத்திலே சரணாகதி பண்ணி மொத்த கர்மங்களையும் தொலைக்கலாம். 3 வேலை மனித பிறவி பண்ணணும். இதை தவிர நாம எல்லாரும் 300 வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 வேலையை பத்தி எப்பவான்னு கவலைப்பட்டிருக்கோமா? கர்மத்தினால பிறந்திருக்கோமே, அதைத்தான் நம்ம கழிக்கிறோமாமே. ஒவ்வொரு கையில பணம் எடுத்துன்னு போனேன். ஒரு 1000 ரூபா பணம் வச்சிருந்தேன். கடைக்கு போனேன். போய் ஏதானு வாங்கலான்னுட்டு வாங்கினேன். வாங்கினதுனால என்ன ஆகும் சொல்லுங்க? 2 கேள்வி உங்களுக்கு. இப்போ நான் குழப்பறே நினைச்சக்கூடாது. பணம் இருக்கிறதுனால வாங்கினேன்னா, வாங்கினதுனால பணம் குறைஞ்சுதா? இப்போ ஷர்ட்டை பைக்குள்ளே போட்டு போனேன், 1000 ரூபா போட்டு போனேன். அதில் இது ஒன்று வாங்கினேன் 100 ரூபா ஆச்சு, அது ஒன்று வாங்கினேன் 200 ரூபா ஆச்சு, இது ஒன்று வாங்கினேன் 300 ரூபா ஆச்சு, 1000 ரூபா முடிஞ்சு போச்சு. இப்போ பணத்தை செலவழிக்க என்னாச்சு? ஒவ்வொரு பொருளும் வாங்க பணம் தீர்ந்து போச்சு. சரி, இந்த பொருளை வரையே வாங்கினார், பணம் இருக்கிறதுனால தானே வாங்கினார். பணம் இருப்பதால வாங்கினார், பணத்தை செலவழிக்க பணம் தீர்ந்து போச்சு. அதே போல கர்மத்தினால தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மத்தின் பலனை அனுபவிக்க கர்மம் தீர்ந்து போடும். கர்மத்தினுடைய பலத்தை அனுபவித்தோம்னா கர்மம் குறையும் இல்லையோ. எப்படி குறைக்கணும்னால், புண்ணியத்தினுடைய பலனா இன்பத்தை அனுபவிப்போம். இன்பம் அனுபவிக்க மகிழ்ச்சியா வாழ்க்கையை நடத்த புண்ணிய கணக்கு குறையறதுன்னு அர்த்தம். ஜாகிரதையா ஞாபகம் வச்சுங்க. நாம எத்தனை ஆனந்தப்பட்டிருக்கோமோ அத்தனை புண்ணியம் தானே குறையணும். புண்ணியத்தினால தான் ஆனந்தப்படுறோம். அப்போ ஒரு ஆனந்தப்பட்டுட்டா ஒரு புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இன்னொரு ஆனந்தப்பட்டா இன்னொரு புண்ணியம் முடிஞ்சு போச்சு. அதே எப்பப்ப துக்கப்படுறோமோ அப்ப பாபம் முடியறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு சமயம் துன்பம் அடையறச்சேவும் இதை அனுபவிச்சேன், அதை அனுபவிச்சேன், கட்டப்பட்டேன், வியாதியால துன்பம், மன வாழ்க்கையில துன்பம், பெத்தவர்களால் குழந்தைகளால துன்பம். நான் அப்படி போனேன். ஜோசியக்காரர் ஒருத்தர் மரத்தடியில் உட்கார்ந்தார். அவர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே மேற முகத்தை பார்த்து, ஏதோ உங்க பொண்ணு பிள்ளையால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு போல் இருக்கேன்னார். ஓ, நன்னா கண்டுபிடிச்சிட்டேன்னா? இல்லை, நான் யார் வந்தாலும் இதைத்தான் கேட்கறதுன்னார். இது ஒன்று நான் மாற்றி கேட்கறது இல்லை, யாரிடத்துலையும் இதான் கேட்டுருந்தேன். எல்லாரும் தலையாட்டி தான். நான் இல்லை, நான் சௌக்கியமா இருக்கேன் பொண்ணாலே நான் சொல்லட்டும், உத்தரவு சொல்ல மாட்டேன். ஆமா, ஏதோ இருக்கத்தான் போகிறது. இப்போ எந்த பிள்ளைய பார்த்தாலும் இவரையே அடுத்த பிறவியிலே நான் அப்பாவா தேர்ந்தெடுத்துப்பியான்னா, இந்த பிறவியே போராதா, இதுக்கு மேல மறுபடியும் வேணுமா? அதே அப்பாவை பார்த்து இந்த பொண்ணே அடுத்த பிறவி தேவையில்லையான்னா, போருமே, எனக்கே பிறவி வேண்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் இதுக்கு மேல பெண்ணு வேணுமானா? ஒருத்தர் சொன்னார், அடுத்த 7 பிறவி எடுத்தாலும் இவன் தான் என் பிள்ளையா பிறக்கணும்னு. அவர் ஒருத்தர் தசரதன். அதைத்தான் குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியில் சாதிக்கிறார். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே, என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வனம் புக்க எந்தாய், நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே, உன்னையும் உன் மோயின் வருத்தமும் உன் அருமையும் ஒன்னாக கொள்ளாது. உங்க அம்மா எவ்வளவு துக்கப்படுவோ, உனக்கு எவ்வளவு துக்கம், காட்டுல எவ்வளவு கஷ்டம், உன்னையும் கணக்கு பார்க்கலையே ராமா. என்னை பார்த்தே நான் சத்தியவாக்கியனா இருக்கணும்னு பார்த்தேன். நம்ம இக்ஷாக்கு குலத்தில் இருக்கிற ஒருத்தனும் பொய் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். அந்த உன்னை பார்த்து நீ காட்டுக்கு போன பார், இனிமே எனக்கு 7 பிறவி எடுத்தாலும் 7 தடவையும் நீதான் எனக்கு மகனா பிறக்கணும் என்று தசரதன் ஒருத்தர் சொல்லுண்டார். வேற எந்த தந்தை எந்த பிள்ளைய பார்த்து சொல்லிட போறாப்ப? அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா கிட்ட இந்த பட்டம் வாங்கினா நல்ல பிள்ளை. 7 ஜென்மத்துக்கு இவரே நமக்கு பிறவாகனால் நீங்க உடனே ஒன்று கேட்கணும். இப்போ சுவாமி, நீர் இந்த உபன்யாசமே சொல்லிருந்தது இனிமே ஜென்மமே வாண்டாங்கிறதுக்கு தானே இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தீர், ஏன் சொன்னீங்கன்னா, ஓஹோ ரொம்ப சாமர்த்தியமாயிட்டான்னு அப்பதான் புரிஞ்சுப்பேன். வரச்சே சுமாரா இருந்தா ரொம்ப சாமர்த்தியமாயிட்டா போல் இருக்கு. அடுத்த பிறவியே வேண்டானா எதுக்கு 7 பிறவி? ராமன மகனா பெறணும்னா 700 பிறவியும் எடுக்கலாம்.
பெறப்போவது ராமனையோ சீதையாக இருந்தா ஏன் பிறவி வேண்டான்னு சொல்ல போறோம். அவனை சேவிக்கிற பாக்கியமானு கிடைக்குமோ இல்லையோ. கபூய சரணாகா கபூயாம் யோனி மாபன்னேரன்னு பாபத்தினால பாப்ப பிறவை அடைகிறோம், முடிஞ்சு போடணுங்கிற தேவையில்லை. புண்ணியத்தினால புண்ணியப்பிறவை அடைவோம், முடிஞ்சு போடணுங்கிற தேவையில்லை. யாராக இருந்தாலும் திருந்தலாம். திருந்தறதுக்கு வாய்ப்பில்லைன்னால் அப்ப வேதங்கள் எதுக்கு உபதேசிக்க போறது? நம்ம பார்த்து நல்லவனாகுங்கிறது. நல்லவனான வாய்ப்பே எனக்கு வேதம் கொடுக்கலன்னால் ஆகுன்னு சொல்லவே கூடாதே. நீ இதை பண்ணாதே இதை பண்ணுன்னு வேத சாஸ்திரம் என்னை விதிக்கிறதே, அப்படின்னா அது எனக்கு திருந்துற வாய்ப்பை கொடுக்கணும் இல்லையோ. திருந்துற வாய்ப்பே இல்லைன்னுட்டா வேதம் சொல்லவே கூடாது. ஆச்சாரியர்கள் பிறந்து உபதேசம் பண்ணுவதே கூடாது. அப்படி வச்சு கூடாது. தாராளமா நம்ம திருந்தலாம். காக்கா நம்முடைய கர்மத்தினாலேயே பிறந்திருந்தால் கூட தாராளமா கிருபையாலே அத்தை மாற்றி கொள்ளலாம். அப்ப 3 காரியத்துக்காக வந்திருக்கோம். கர்மத்தினுடைய பலத்தை அனுபவிக்க, அடுத்தது மேலும் கர்மங்களை சேர்க்க, 3வது மொத்த கர்மத்தையும் இறைவன் திருவடிகளில் சரணாகதி பண்ணி ஒழித்து திரும்ப பெறவாமலே இருக்க. இந்த 3 பயன்களுக்காகத்தான் நாம் இங்க வந்திருக்கோம். இதை பத்தி ராமானுஜரே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பகவத் ராமானுஜர் 1017 அவதரித்தார். 120 ஆண்டுகள் பூவுலகத்தில் எழுந்தருளி இருந்தார். அவருக்கு இருக்கிற மேன்மை, அவர் திருவடிகளை யார் பற்றி அவர் சம்பந்தத்தை பெற்று கொள்ளுகிறானோ, காம குரோத லோப மோக மத மாத்சர்ய அனாதிகால சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா அனைத்தையும் பகவத் ராமானுஜர் தொலைத்து விடுகிறார். காலத்திரையேபி கரணத்திரய நிர்மிதாதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ சாச்சத்வயா கமலா ரமணேர்த்திதாயது க்ஷேமஸ்யேவகி யதீந்திர பவஸ்ருதானாம்னு மணவாள மாமுனிகள்ங்கிற ஆச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமா ஸ்லோகம் பாடியிருக்கார். யதிராஜ விம்சத்தின் 20 ஸ்லோகம். அதுல சொல்றார், முக்காலத்திலும் முக்கரணங்களினாலும் 3 விதமான பாபங்களை பண்ணியிருக்கேன். கடந்த காலம், மகிழ்காலம், வருங்காலம், 3 காலம், 3 கரணம், மனம் மொழி மெய், 3 பாபம் பண்ணியிருக்குமா. பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், இறைவனிடத்துல பட்ட அபச்சாரம், இறைவன் அடியார்களிடத்துல பட்ட அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம், யார்கிட்ட ஏன் படுறோன்னே தெரியாத பண்ண அபச்சாரம். இப்படி 3 பண்ணியிருக்கேன். இது 3ல இருந்து வெளியில வருவதற்கு வழி உண்டா கிடையாதுன்னால் தீர்க்க சரணாகதி ஒண்ணுதான் வழி. அதையும் ராமானுஜர் நமக்குன்னு அழகிமணவாள பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனிடத்துல அவரே சரணாகதி பண்ணார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சரணாகதி பண்ணிட்டு கேட்கிறார், என்ன வேணும்னு நம்பெருமாள் கேட்டார். ஸ்ரீரங்கத்து உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள்னு பேர். ஸ்ரீரங்கத்துல சயனிச்சிருக்கிற மூலமூர்த்திக்கு பெரிய பெருமாள்னு பேர். ரங்கநாதர்னு பொதுவா சொல்றமே தவிர மூலமூர்த்தி சயனிச்சிருக்கிறவர் கண்ணனுடைய அவதாரம், அவர் தான் பெரிய பெருமாள். உற்சவமூர்த்தி நின்றுட்டு இருக்கிறவர் நம்பெருமாள், ராமனை போன்றவர். அவர் திருவடிகள்ல தான் ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டித்தார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண வைஸ்வர்யசீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகிரஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் சரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே என்று ஸ்ரீ ரங்கநாச்சியார் திருவடிகளை பற்றி அவள் அனுகிரகத்தோட பெரிய பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி என்ன வேணும்னு பெருமாள் கேட்கிறார். இவ்வளவு நாளும் பண்ணிருக்கிற பாபத்தை அனைத்தையும் தொலை, அது என்னால தாங்காது, நம்மால் அந்த பாபத்தை தொலைக்க முடியாது, தேவரீர் தான் தொலைக்கணும். தொலைத்தோம் தொலைத்தோம் பெருமாள் உறுதி கொடுத்துட்டார். பாபம் தொலைஞ்சதுன்னா அடுத்தது முக்தி தான். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயதி. பாபத்தையும் புண்ணியத்தையும் தொலைக்கிறான், சாமியாபத்தியாய் வைகுந்தத்தையே எட்டுகிறான். அவ்வளவு சிறந்த மோட்சம் எனக்கு கிடைக்கிறது. கொடுத்தோம்னு ராமானுஜருக்கு கொடுத்துட்டார் பெருமாள், ரங்கநாதர் கொடுத்துட்டார். அவர் அதோட விடலை, எனக்கு மட்டும் கொடுத்தா போராது, என்னோட யாரெல்லாம் தொடர்பு கொண்ட சீடர்களோ என் சிஷ்யர்களோ ராமானுஜ சம்பந்திகள் யாரார் உண்டோ அவர்கள் அனைவருக்கும் பாபத்தை தொலைத்து வைகுந்தம் நல்க வேண்டும். சரி, கொடுத்தோம் கொடுத்தோம், அத்தையும் கொடுத்தார் பெருமாள். அதனாலதான் இன்னைக்கு ராமானுஜ சம்பந்தத்தை அடையணும், அதன் மூலம் பாபத்தை சுலபமாக தொலைத்து கொள்ள வேண்டும், அவர் சொன்னபடிக்கு வாழணும்னு ஆசைப்படுவோம். பெருமாள் சுலபமா பாபத்தை தொலைச்சிடுவார். ஆனா சரணாகதி ஆனப்புறம் நல்லவனா வாழணும்னு எதிர்பார்ப்பார். நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாவத்தை சம்பாதிச்சுக்கலாம், சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் தீர்க்கமாக சரணாகதின்னு விடலாம், அவர் எல்லாத்தையும் தொலைச்சிடுவார். எதுக்குன்னா அடுத்த வாரம் தொடர்ந்து பண்ணுறதுக்குன்னா. அப்படி இல்லை, சரணாகதின்னு ஒருத்தன் வரான்னா புரிஞ்சுதான் வரான்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சு படுத்துனா திரும்ப பண்ணக்கூடாது. தெரிந்து செய்கிற குற்றம், தெரியாமல் செய்கிற குற்றம், தெரியாமல் எத்தனையோ தப்பு நடந்துடும், அதெல்லாம் பெருமாள் கணக்கே பண்ணுறதில்லை. அப்படியே செஞ்சுவிட்டா கூட அதுக்கு பశ్చాத்தாபம் பண்றோம், வருந்துகிறோம் இல்லையோ. நான் தெரிஞ்சு சிலதை பண்ணியிருக்கலாம், தெரியாமல் சிலதை பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் வருந்துகிறேன், என்னை மன்னிச்சிடும் அப்படின்னு கேட்டுக்கணும் இல்லையோ.
ஒருத்தன் சரணம் வந்துவிட்டால் அவன் அப்புறம் தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டான். அப்படியே ஏதானு பண்ணிவிட்டா கூட அதுக்கு பశ్చాத்தாபம் வருத்தப்பட்டு விடுறான். பட்டா அந்த பாபத்தை பெருமாள் கணக்கு பண்றதில்லை, சரணாகதிக்கு நீண்ட பலத்தை கொடுக்கிறார். அப்படித்தான் ராமானுஜர் கேட்க கொடுத்துட்டு நம்மோட சம்பந்தம் இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் வேணும்னார், கொடுத்தோம். அந்த சம்பந்தம் இது வரைக்கும் எப்ப கிடைக்கிறதுனால் அதைத்தான் சங்கு சக்கர முத்திரை பொதித்தல்னு வைணவ மரபுல வச்சுருக்கா. சமாஷணம் பண்றது பஞ்சசம்ஸ்காரம் பண்றதுன்னு சொல்றாள். ராமானுஜர் ரொம்ப அழகா நிறுவனப்படுத்தினார். நிறைய பேர் நம்முடைய நெறிமுறைப்படுத்திடுவா, ஒழுக்கமா இருக்கணும், என்ன நெறியின்படி இருக்கணும்னு ஆச்சாரியால் சொல்லிடுவா. ஆனா அது ஒரு நிறுவனமா ஏற்படுத்தி வைக்கணும் இல்லையோ. 74 சிஷ்யர்களை நியமித்து இங்கொத்தர் அங்கொத்தர் 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 பல ஊர்களை நியமிச்சார். அவர்கள் மூலம் நீங்க பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலாம். சங்கம் சக்கரத்தை பொரியாட்டம் காய்ச்சுவா, காய்ச்சி அது ஒரு முத்திரை. சங்கமாட்டம் இரும்பு பண்ணி வச்சுருப்பா, சக்கரமாட்டம் வச்சுருப்பா, செப்பு இரும்பு பஞ்சலோகம். அதை அப்படியே மெதுவா நெருப்புல வாட்டி இந்த இடத்துல சக்கரை பொறி ஒத்துவா, இந்த இடத்துல சங்க பொறி ஒத்துவா. அதுக்கப்புறம் நம்ம ராமானுஜதாசங்கிற நாமத்தை கொடுப்பா, எப்படி திருமணிட்டுக்கணும் நாமம் போட்டுக்கணுங்கிற வழி சொல்லி கொடுப்பா. ஆனா நடுவுல கொஞ்சம் விட்டு போச்சு. ஏன் விட்டு போச்சுன்னா, பரவாயில்லையே போனது போயிட்டு போறதே, இப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் இல்லையோ. உங்க தாத்தா பண்ணிட்டு இருப்பாரான்னு கொஞ்சம் விசாரிங்கோ. விசாரித்தா அந்த ராமானுஜ சம்பந்தம் எல்லாருக்கும் உள்ளூர இருக்கு. அதை பண்ணிட்டோம்னா பெரிய இன்பம் காத்துட்டு இருக்கு. நமக்கு வெறுமை இல்லை, எப்பேற்பட்ட மோட்சானந்தத்தையே கொடுக்க காத்துட்டு இருக்கார். அதுக்குன்னு வெறுமை போய் குத்தி நூந்துட்டா பண்ண முடியுமா நினைச்சுக்காதீங்க. அவர் நினைச்சபடிக்கு வாழணும். ராமானுஜர் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கார், அதன்படிக்கு இருக்கலாம். அதனால பாபங்களை இத்தனை நாழி கேட்டோமே, மலையாட்டம் இருக்கே, எப்படி தொலைச்சுக்க போறோம்னால் தொலைச்சிக்கிறதுக்கு ஒரு எளிய வழிதான் ராமானுஜ சம்பந்தம். அதனாலதான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்றோம், எம்பெருமானார் திருவடிகளை சரணம்னு சொல்றோம், அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்றோம். தாஸ்ய நாமமோ அவர் சம்பந்தமோ காமக்ரோதங்களான அத்தனை பாபங்களையும் போக்கும், கடைசியா பெரிய இன்பமான வீடே கொடுக்கும். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அது ஒருக்கு வைகுந்தம் போன்னு ராமானுஜர் கை காட்டுட்டார்னால் ஆறும் அதை நோக்கி போராளம். எத்தனை பாபம் இருந்தாலும் அதை தொலைத்து விடுகிறான். ஆகவே தாராளமா சுவாமி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ராமானுஜர் திருவடிகள் சரணம்னு பற்றி பல பேர் நீங்க விசாரிச்சு பார்க்கணும். உங்க மாமா பண்ணிட்டு இருப்பார், சித்தப்பா பண்ணிட்டு இருப்பார், பெரியப்பா பண்ணிட்டு இருப்பார், ஏதோ சம்பந்தம் நாங்கள்லாம் பாகவதாளாத்தான் இருந்தோம்னுவா, நடுவில் விட்டு போச்சு, ஏதோ கொஞ்சம் விட்டு போச்சு. பணக்கட்டுப்பாடா இருக்கலாம், மனக்கட்டுப்பாடா இருக்கலாம். இதுமே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டா ஆச்சாரிய சமாசனம் பண்ணிட்டோம்னா என்னெல்லாம் நிர்பந்தம் உண்டோங்கிற பயமா இருக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அழகா பெரியோர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அது பாவத்தை தொலைச்சிக்கிறதுக்கு வழி. இது இத்தனையும் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். இப்படித்தான் இருக்குங்கிறத ஆச்சாரியர்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. அவ சொன்னாத்தானே நாம ஏன் பிறந்திருக்கோன்னே தெரியறது. அப்ப மனித பிறவி எடுத்தது எதனாலேன்னு புரிஞ்சு போச்சு, எடுத்தது எதற்காகன்னு தெரியறது. இப்போ இதனால் பிறந்திருக்கோம், கர்மத்தால். எதற்காக பிறந்திருக்கோம்? கர்மத்தை தொலைக்க வந்த இடத்தில் கர்மத்தை சேர்த்து கொண்டே போகக்கூடாது. ஆகவே பாவத்தை தவிர்த்து விட வேண்டும். அப்படின்னா பாவ கர்மம் சேராது. புண்ணிய கர்மத்தை சேர்க்கலாமா? புண்ணியம் சேர்த்தாலும் சொர்க்கத்துக்கு தான் போவோம், வைகுந்தம் போக மாட்டோம். சரி, அப்ப புண்ணியத்தை நிறுத்திடலாமா? அது பண்ண முடியாது சுவாமி. கண்டிப்பா புண்ணியத்தை பண்ணணும். அப்படின்னா குளமே வெட்ட மாட்டான், தானமே பண்ண மாட்டான், தர்மமே பண்ண மாட்டான். புண்ணியத்தை பண்ணணும். புண்ணியத்தை பண்ணிட்டு அதனுடைய பலத்தை கண்ணன் திருவடிகள்ல சமர்ப்பிச்சோம். அதன் பலம் இருந்தா தானே நமக்கு ஆனந்தம் வரப்போறது. அந்த பலமே எனக்கு வேண்டாம், பாபத்தை நான் பண்றதா இல்லை, புண்ணியத்தை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி அவர் திருவடியில விட்டுட்டால் அப்போ நம்ம ஒன்றும் சொர்க்கத்துக்கு போகிறதில்லை, இங்கெங்கெல்லாம் போகிறதில்லை. பாபத்தை பண்ணவே இல்லை, புண்ணியத்தின் பலத்தையும் பெருமாள்கிட்ட விட்டுட்டோம். அப்போ ரெண்டும் தொலைஞ்சது. இனிமே சேர்க்க போகிறதில்லை. சேராட்டா மீளாத இன்பமான வைகுந்தத்தை தான் அடைவோம். அதைத்தான் முக்தின்னு சொல்கிறார்கள். ஆக இந்த மனித பிறவி எத்தனை கோட்டிக்குள்ள ஒரு பிறவி பாருங்க, நெருக்கமாக வந்துட்டோம். இத்தனையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். முடிவெடுக்க வேண்டியது நான் தான். சாதனம் பண்ணுறது இதில் தான் முடியும். சரணாகதி இப்போ தான் பண்ண முடியும். சமாஷணம் இப்போ தான் பண்ண முடியும். பக்தி இப்போ தான் பண்ண முடியும். மோட்சத்துக்கு இதுலேருந்து தான் போக முடியும். தேவேந்திரனால கூட அப்படியே போக முடியாது. இந்திரலோகத்துக்கு போனவனும் திரும்பி இங்கே வரான், நரகலோகத்துக்கு போனவனும் திரும்பி இங்கே வரான். இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு கர்மம் நம்ம படுத்தி வந்து பிறந்திருக்கோம். இனிமே அதை படுத்த விடக்கூடாது. இனிமே மீறி பிறப்பு இருக்கக்கூடாது. மனித பிறவி இறுதி பிறவி, கடைசி பிறவியாக இருந்து இறைவன் திருவடியே சேர வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு விஷயமா புரிஞ்சுப்போம். முக்தின்னு சொன்னோம் இல்லையோ, அந்த முக்தி கொடுக்கிற க்ஷேத்திரங்கள் இருக்கு. இவ்வளவு நேரம் முக்தின்னு சொன்னீரே, அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா, முக்தி தரும் நிலங்கள் ஸ்தலங்கள் 7: அயோத்தியா, மதுரா, ஹரித்வார். அயோத்தியா, மதுரா, மாயா.
காசி, காஞ்சி, அவந்திகா, அவந்திகானா உஜ்ஜைன், கடைசியா துவாரகா. இந்த 7 க்ஷேத்திரங்கள் தான் முக்தி தரும் க்ஷேத்திரம். சஞ்சலப்பட்ட மனதை தெளிவாக்கும் உபதேசம், கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே தொழுதழு தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव विना व्यङ्कटेशं ननाथो ननाथः, सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.